ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் உனக்கு சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். நம் இயேசு அல்லவர் ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு அல்லவர் ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா. எதிர்காலம் உனக்குண்டு எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு. பாடுவோமா? எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே. ஆமென். அதிகாரம் கையிலே. நாம் ஆளுவோம் தேசத்தை. நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். Come on, விடுதலை தருகிறார். விடுதலை தருகிறார். உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள். பாடுவோம். கமான். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள். கர்த்தரோ மாற்றுவார். ஆமென். கர்த்தரோ மாற்றுவார். உன்னை கரம் நீட்டி தேற்றுவார். உன்னை கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லாரும் சேர்ந்து நம் இயேசு நல்லவர் சொல்லுவோமா? இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா. நண்பனே கலங்காதே, உன் நம்பிக்கையை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர். ஆமென். கண்ணீரை துடைப்பவர். உன்
கதவண்டை நிற்கிறார், உன் கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நாம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஆமென் ஆமென். நம் இயேசு நல்லவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். இந்த நாளிலே புதிய கிருபை, புதிய பலன் என்கிற இந்த காலை தின தியானத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். வேதம் அதான சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயம் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாரு, காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்பிக்கையில் சந்தோஷமாயிரு, உபத்திரவத்தில் பொறுமையாயிரு, ஜெபத்தில் உறுதியாயிரு. நீ நம்புகிறது அவராலே வரும், அவராலே வரும். தேவ பிள்ளைகளே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பாடலை நாம் பாட போகிறோம். நம்பிக்கைக்குரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம் என்ற பாடலை நாம் சேர்ந்து, இந்த உலகத்தில் யாருங்க நம்புறது? நம்புகிற ஆளுங்களாம் நம்மளை கைவிட்டுறாங்க. மலை மாதிரி நம்புகிறவங்களும் நம்மளை அப்படியே மனசு கரைய பண்ணிடுறாங்க. ஆனால் ஆண்டவரை நம்பி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார், கர்த்தர் உங்களுக்கு மகிமையை தருவார், கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை தருவார். அதனால தான் அழகா ஃபாதர் எழுதியிருக்காரு, நம்பிக்கைக்குரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். சொந்த ஆற்றலை நம்பல, தந்தை உண்மையே சார்ந்து கொண்டேன். ஆமே. வாக்கு தத்தம் செய்தவரே, வாக்கையெல்லாம் வார்த்தை தானே, வாழ்க்கையெல்லாம் அவர் வார்த்தை தான். உங்கள் வாழ்க்கை முழுதும் அவரை நீங்கள் நம்பி பாருங்களேன், அந்த வார்த்தையே நம்பி பாருங்க, கர்த்தர் நிச்சயமாக அந்த வார்த்தை உங்களை கைவிடாதுங்க. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒழிந்து போகிறதில்ல. வசனம் சொல்லுகிறது, மாம்சமெல்லாம் புல்லை போலவும், மகிமையெல்லாம் அதன் மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும், ஆனால் கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. நாம் சேர்ந்து பாடுவோமா? நம்பிக்கைக்குரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். ஆமே. நம்பிக்கையோடு பாடணும். ஆமே. ஏதோ ஃபாதர் பாடுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக பாடுறாங்கன்னு சொல்லி பாட்டாக பாடிட்டு பாட்டாக படித்து போட்டு போயிடக்கூடாது. விசுவாசத்தோடு பாடினீங்கன்னா அந்த விசுவாசத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இறங்குவார். அவர்கள் விசுவாசத்தோடு பாடினார்களாம். ஆமே. விசுவாசித்து படித்தார்கள், வசனத்தை நம்பினார்கள். இப்போ அதை தான் செய்ய போகிறோம். பாடலாமா எல்லாரும்? சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தையும்மையே சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தையும்மையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வார்த்தையெல்லாம் வார்த்தை தானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது
ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். பாடுவோம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தையும்மையே சார்ந்து கொண்டே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தையும்மையே சார்ந்து வாக்குத்தத்தம் செய்தவரே. வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே, வாக்குத்தத்தம் செய்தவரே. வார்த்தையெல்லாம் பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் எல்லாரும். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். என் நம்பிக்கைக்கு உரியவரே, உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. உள்ளமெல்லாம் நம்புவதா உம் வசனம் நம்புவதா. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. தீமை அனைத்தும் நான் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டான். தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டான். எலும்புகள் ஊரம் பேரும், என்னுடல் நலம் பேரும். எலும்புகள் ஊரம் பேரும், என்னுடலோ நலம் பெறும். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. Come on. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே. பாடுவோமா? நம்பிக்கைக்கு உரியவரே. இன்னொரு முறை. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தையும்மையே சார்ந்து. சொல்லுங்க. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தையும்மையே சார்ந்து கொள்ளே. வாக்குத்தத்தம்
செய்தவரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தான். வாக்கு தத்தம், கமா வாக்கு தத்தம் செய்தவரே வார்த்தையெல்லாம் வாழ்க்கை தானே. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் ஆற்றல் மிக்கது ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன். எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே. ஆமென் ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவர் நம்பிக்கைக்குரியவர். ஆமென். உங்கள் சொந்த ஆற்றல் வேல்யூ இல்லாமல் போயிடும். நான் ஒன்று சொல்லட்டுங்களா, நீங்கள் எப்பெல்லாம் பலவீனத்தில் இருக்கீங்களோ அப்பெல்லாம் கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் வரும். எப்பொழுதெல்லாம் நீங்கள் பலனற்று போகிறீங்களோ அப்பெல்லாம் கர்த்தரே உங்கள் பலனாக இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், என் பலனாகிய கர்த்தாவே நான் உங்களை அன்பு கூறுறேன். ஹல்லேலூயா. உங்கள் பலன் என்னங்க? உங்கள் பலன் என்னங்க? நீங்கள் தாவீதுடைய பலன் என்ன தெரியுமா? தேவன் அன்பு கூறுறது தான். ஆமென். பார்த்தீங்கன்னா நெகமியா சொல்கிறாங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்பு கூறுறது உங்கள் பலன், ஆண்டவர்கிட்ட மகிழ்ச்சியாக இருப்பது உங்கள் பலன், வார்த்தையை நம்புறது உங்களுக்கு பலன். என்ன சொன்னங்க? கர்த்தரை அன்பு கூறுறது ஒரு பலன், அவரத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது ஒரு பலன், அவருடைய வசனத்தை விசுவாசிக்கிறது ஒரு பலன், பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது பலன். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வந்துடுவார். ஹல்லேலூயா. இன்னொரு முறை பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல உட்காந்து அப்படியே ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அங்கே தூக்கிட்டு ஓடிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஒரு உட்காந்து ஆராதனைக்கு வந்துட்டுன்னா அப்படியே பாடி ஆராதிக்கணும். எல்லாரும் அப்படியே ஒருமனப்பட்டு கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டு. காடு மட்டும். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டே. சொல்லுங்க, வாக்கு தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. சொல்லுங்க, வாக்கு தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். சொல்லுங்க, உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா வசனம் நம்புவதா. சொல்லுங்க, உள்ளமெல்லாம் மகிழுதையா உங்க வசனம் நம்புவதா. என் நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம் நம்புகிறேன் உம் வசனம். என் நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம் நம்புகிறேன் உம் வசனம். எதை நம்புறோம்? ஆண்டவர் சமூகத்தை நம்புங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டோம். நான் நம்புற மனிதன் நம்மளை கைவிட்டுருவான். ஆமே, ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். மனிதர்கள் கைவிடலாம், உறவுகள் கைவிடலாம், உங்கள் கணவர் கைவிடலாம், பிள்ளைங்க கைவிடலாம், என் மனைவியும் கைவிடலாம். ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமே, அவங்க கைவிட்டுட்ட உடனே இவன் நாசமாக போயிடுவான், இவன் அழிஞ்சு போயிடுவான்னு சொல்லி நினைப்பாங்க உலகம். ஆனால் கர்த்தர் தம்முடைய கண்மலையில் வச்சு உன்னை பாதுகாப்பார். அவருடைய உன்னதமானுடைய மறைவு உன்னை பாதுகாக்கும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். அல்லேலூயா. நீங்கள் சுகமாக இருப்பீங்க.
ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இப்போ அதுக்கு முன்னாடி ஜெபிக்க போகிறோம். ஒரு சில காரியங்களை பெங்களூர்லேருந்து ஒரு சிஸ்டர் ஜெய்சிலி, அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு லிவரில் ஒரு ப்ராப்ளம் சொல்லி ரொம்ப மரண போராட்டத்தில் சிஸ்டர் வேதனையோடு இடத்துல ஃபோன் பண்ணாங்க. சிஸ்டர் ஜெய்சிலிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஜெய்சிலி மேலே நம்முடைய கிருபை விரட்டும். அப்பா, நம்முடைய ஆரோக்கியம் இறங்கட்டும், நம்முடைய தெய்வீக சுகம் உண்டாகட்டும். ஜெய்சிலி சிஸ்டர் ஆரோக்கியத்தை வர பண்ணுங்கப்பா ஆண்டவரே. அதே போல் கஸ்தூரி அம்மாவுக்காக ஜெபிக்கிறேன். கஸ்தூரி அம்மா மேலே ஒரு தெய்வீக சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா, மை துதிக்கிறோம். சிஸ்டர் அனிதா, அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு இருக்கிற எல்லா ஸ்டமக் பெயின் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். தெய்வீக சுகம் புறப்பட்டு செல்லுகிறதுக்காக ஸ்தோத்திரம். சிஸ்டர் மேரி அம்மா, சிஸ்டர் எஸ்தர் மேரி அம்மா, அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க வயிற்றில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் மறையட்டும். உங்களுடைய தெய்வீக சுகம் அவர்கள் மேல் இறங்கட்டும் அப்பா. சுகம் உண்டாகட்டும். அன்பு சகோதரி ரெபேக்கால் அம்மாக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் இருக்கிற மயக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் அப்பா. தெய்வீக சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை நான் கூறுகிறேன். அற்புதம் உண்டாகட்டும் அப்பா. அன்பு ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாளைக்கு நடக்கிற எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எலெக்ஷன் மேல் நம்முடைய கரம் வரட்டும் அப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய தெய்வீக பிரசனம் தங்கி இருக்கட்டும். விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் தேங்க்யூலா, சிஸ்டர் கலை சிஸ்டர், உங்களுக்காக கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் தொடுவதாக. கர்த்தர் உங்களை பாதுகாத்து. சிஸ்டர் வசந்தி, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வருகிறது. வசந்தியை கர்த்தர் நீங்க பலப்படுத்துகிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். சிஸ்டர் மகாலட்சுமி, கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். எல்லா குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. தெய்வீக சமாதானம் உங்களை நிரப்புவதாக. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி சிஸ்டர். ஹல்லேலூயா. சிஸ்டர் அமிர்தா, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வரட்டும். கர்த்தருடைய கரம் உங்களை தொடுவதாக. சிஸ்டர் வீணாக்காக நான் ஜெபிக்கிறேன். வீணா மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம்ப்பா. சிஸ்டர் சாந்திக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு இருக்கிற சரீரத்தில் காணப்படுற வயிற்று பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, உம்மால் கூட. சிஸ்டர் சுமதி, நீங்கள் ரொம்ப பலவீனத்தோடு இருக்கீங்க. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. ஒரு தெய்வீக சுகம் உங்கள் மேல் நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி கொடாகோடி ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஏராள கிருபைகளால் நிரப்பும். உம்முடைய நாமத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி. காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்முடைய சபையில் VBS நடக்கிறது. ஃபேமிலிஸ், விசுவாச குடும்பங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஊழியம் செய்ய விருப்பமுள்ள வாஞ்சையுள்ள சகோதர சகோதரிகள் இந்த ஊழியத்தில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு வாரம் VBS நடக்கும், நீங்கள் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே நாம் செல்ல போகிறோம். தேவ பிள்ளை, இந்த மாலை வேளை பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நினைவுபடுத்தின வசனங்களை நான் சொல்லி இந்த நாளில் நாம் ஜெபித்து நாம் கடந்து போக போகிறோம், வாசிக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 118 சங்கீதம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 118 8-9 வசனங்களை வாசிக்கலாம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரியமானவர்களே, இதுவே நமக்கு நலமானது. அப்படி ஒரு தலைப்போடு கூட இன்றைக்கு நாம் வசனத்தை தியானிக்க போகிறோம். இதுவே நமக்கு நலமானது. நமக்கு நலமாய் தோன்றுகிற அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் எல்லாம் நலமாய் இருக்குமா என்று சொல்ல முடியாது. ஆண்டு சொல்ல, எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகள், பொல்லாங்காய் இருக்கிற அநேக காரியங்கள் உண்டு, நன்மையான காரியங்கள் அநேக உண்டு. ஆனால் நாம் எதை செலக்ட் பண்ணுகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. இங்கே பார்த்தீர்களா, தாவீது இப்படி எழுதுகிறார்.
என்னன்னு எழுதுகிறாரு? மனுஷனை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதுனால். அன்பு பிள்ளைகளே, யாரை நம்புறீங்க? மனுஷங்களை நம்புறீங்களா? நம்புங்க. ஆனால் ரொம்ப நம்பிடாதீங்க. அவங்கள நம்பிட்டா ஒருவேளை உங்களை கைவிட்டுட்டாங்கன்னா அவங்க மேலே கோவப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இன்றைக்கு உங்கள் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கும்படிக்கு நான் உங்களை நினைவுபடுத்துகிறேன். உங்கள் நம்பிக்கை உங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். உங்கள் பணத்து மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க, தேவனுடைய செல்வாக்குகள் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, உங்கள் மனுஷ பலத்தை மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. இதை எழுதுறது யாருங்க? தாவீது ராஜா எழுதுறார். மனுஷனை நம்புகிறதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். யார் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறோம்? யார் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறோம்? சற்று யோசிச்சு பாருங்க. 2வது ஒரு வசனம் சொல்றாரு, பிரபுக்களை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில். பிரபுன்னா பெரிய செல்வாக்குள்ள ஆட்களை நம்புவோம். செல்வாக்கு உள்ள ஆட்களை நீ நம்புறதை பார்க்கலாம், கர்த்தரை நம்பப்பா. மனுஷனை நம்புறதை பார்க்கலாம், கர்த்தரை நம்பு. அவங்களுக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்கு, அவங்களுக்கு அவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்கு. அவர் பவர்ஃபுல் பர்சன், நல்ல சக்தி வாய்ந்த மனிதன். அவரை நம்பலன்னு நினைக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, பிரபுக்களை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பது நலம். ஆண்டவர் மேலே எல்லாரும் நமக்கு மனுஷ தயவு வேணுங்க, மனுஷ தயவு வேண்டாம் நான் சொல்லலை. ஆனால் உங்கள் நம்பிக்கை முதலாவது கர்த்தர் பேரில் இருக்கும்படிக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். இந்த நாளில் உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்கு என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். இந்த நாளில் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருக்க வேண்டும் என்று இந்த நாளில் ஆவியானவர் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நலமான ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து இந்த காலை தின தியானத்தில் உங்களுக்காக ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஆம் தேவ பிள்ளைகளை, வாசிக்கலாமா? சங்கீதம் 73 சங்கீதம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 73 28வது வசனத்தை வாசிக்கலாம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். தேவ பிள்ளைகள் அவங்களே சார்ந்து இருக்கிறாங்க, அவங்களே ஒட்டின்னு இருக்கிறாங்க, அவங்க பின்னாடியே போறாங்க அப்படி நினைக்கிறோம். நான் சொல்லுகிறேன், அப்படி இல்லைங்க. தேவ பிள்ளைகள் இங்க தாவீது சொல்றாங்க, எனக்கோ தேவனை அண்டிக் கொள்வதே நலம். கர்த்தரையே சார்ந்திருக்கு. இந்த பாட்டு பாடின இல்லையா? என்ன பாட்டுனா, சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து கொண்டே. பாடுங்க, சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து கொண்டே, வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷன் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பாங்க. ஆம் தேவ பிள்ளைகளே, இங்கே பார்த்தீர்களானா இந்த வசனம் சொல்லுகிறது, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். வேற எதுவும் இல்லை, ஆண்டவரை சார்ந்திருக்கிறேன். நான் அவங்கள சார்ந்திருக்கணும் அவசியம் இல்லை. கர்த்தரை சார்ந்திருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களுக்கு ஏராள நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பதே உங்களுக்கு நலமா இருக்குமா? கர்த்தரை நம்பி இருப்பது தான் உங்களுக்கு நலமா இருக்கும், மனிதனை அல்ல. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு நினைவுபடுத்துகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்னொரு சில காரியங்களை வேதத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 119 72வது வசனத்தை சொல்லுகிறது, அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். வேதம் எனக்கு நல்லங்க. தேவ பிள்ளைகளை, எது நலம் கம்பேர் பண்றது எதை பாருங்க, அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கணும். பெருசாக மதிக்கிறது எதை வச்சுப்போம்? தங்கம். எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரர் சொன்னார், எங்கே
ஃபோன் பண்ணி பேசியிருந்தார். அப்படியா, ரேட் கம்மியாயிடுச்சா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னார். நான் கேட்டேன், என்ன பண்ணா? இல்லை, என் ஒய்ஃப் ஜுவல் எடுக்க போய்க்கிறாங்க அப்படின்னாங்க. தங்க விலை குறைஞ்ச உடனே தங்கத்தை வாங்க போகிறாங்க தேவ பிள்ளைகளே. ஆனால் தாவீது சொல்கிறாரு, தங்கத்தை பார்க்கலாம் வெள்ளியை பார்க்கலாம் உங்கள் வேதம் எனக்கு நலம் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைய, தங்கம் இல்லைங்களா உங்களுக்கு? வெள்ளி இல்லையா? கையில் வேதம் இருக்குல்ல, சந்தோஷப்படுங்க. என்கிட்ட பணம் இல்லை பிரதர், என்கிட்ட தங்கம் இல்லை பிரதர், வெள்ளி இல்லை பிரதர் அப்படின்னு கலங்காதீங்க. சில பேர் நிறைய ஜுவல்ஸ் வச்சு போட்டுட்டு வருவாங்க. தேவ பிள்ளை வீட்டில் லாக்கரில் நிறைய ஜுவல் இருக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளே, ஆனால் தாவீது சொல்கிறாரு, வெள்ளி இருந்தாலும் சரி, பொண்ணு இருந்தாலும் சரி, ஆண்டவர் நீர் எனக்கு அருளின வேதமே நலம். நலம், வேதம் நலங்க. கர்த்தரை நம்புறது நலங்க, அவர் அண்டிக் கொள்றது நலங்க. விசுவாசிங்க தேவ பிள்ளைகளே. ஆம், கர்த்தர் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில நலம் என்று தேவனுடைய ஆவியான திருவிழம் பற்றுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலாம் நீர் நீர் விளிம்பின வேதமே எனக்கு நலம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவானாக்கும். வசனத்தை கத்துக்குங்க, வசனத்தை வாசிங்க, வசனத்தை யோசிங்க, வசனத்தை நேசிங்க. தேவ பிள்ளைகளே, வேதம் மனமகிழ்ச்சி, வேதம் பாதைக்கு தீபம், வேதம் பேதையை ஞானியாக்கும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் உங்களை பாக்கியவானா மாற்றிடுவார். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆம், இதுவே நமக்கு நலமானது, இதுவே நமக்கு நலமான. இன்னொரு காரியத்தை சொல்லட்டுங்களா? நீதிமொழிகள் 22:1 வாசிச்சு பாருங்களேன். நீதிமொழிகள் 22. ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். முதல்ல வேதம் நலம், இப்ப தயை நலம். என்ன நலங்க? தயை. நிறைய பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பணம் இருந்தும் சில வேலை கிடைக்காது. லட்சக்கணக்கான வசதிகள் இருந்தும் நம்ம விரும்புகிற கோர்ஸ் கிடைக்காம போயிடும். தேவ பிள்ளைகளே, ஆம், கர்த்தருடைய தயை தான் நலம். மனுஷ கண்களை தயவு கிடைக்கட்டும், அதிகாரி கண்களை தயவு கிடைக்கட்டும், உங்கள் வேலை ஸ்தலத்தில் தயவு கிடைக்கட்டும், உங்கள் குடும்பத்தில் தயவு கிடைக்கட்டும். யோசேப்போடு கர்த்தர் இருந்தாராம். அவன் பார்வோனுடைய கண்களில் அவனுக்கு தயை கிடைத்ததாம். எஸ்தருக்கு தயை கிடைத்தது. ஆந்தேவ பிள்ளைகளே, தாவீதுக்கு தயை கிடைத்தார். தயை உள்ளவனுக்கு கர்த்தர் தயை பாராட்டுகிறார். இயேசுவானவர் மனுஷ தயவிலே பெருகினார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய தயை போதும் உங்களுக்கு. கர்த்தர்கிட்ட கேளுங்க, தயமே தயை நலம், வேதம் எனக்கு நலம், வேதம் எனக்கு நலம், கர்த்தரை நம்புகிறது எனக்கு நலம். ஹல்லேலூயா. இதெல்லாம் நலம். கர்த்தரை நம்புறது நலம். வேதம் உமக்கு நலம், அவரை அண்டிக் கொள்வது நலம், தயை உனக்கு நலம். இது நலம். இதெல்லாம் உங்களுக்கு நலமானதுங்க. இதை முதல்ல தேடுங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க தேவ பிள்ளைகளே. இதை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் தேவ பிள்ளைகளே. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடலாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. ஒண்டியாயிருப்பதை பார்க்கலாம், இருவர் கூடியிருப்பது நலம். ஏன் ஆண்டவர் ஆதாமை ஒண்டியா படிச்சு விட்டுக்கலாமே? ஆதாமுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் உண்டு பண்ணார். தேவ பிள்ளைகளே, ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலமா? அவர்கள் பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாம். ஒருத்தராக கஷ்டப்படுறது, 2 பேராக கஷ்டப்படுங்க, டயர்டு தெரியாது. இயேசு கூட சிங்கிளாக யாரையும் ஊழியத்துக்கு அனுப்பல, 2 பேராக கர்த்தர் அனுப்பினார். 2 பேராக கர்த்தர் அனுப்பினார். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருவன் விழுந்தால் அவன் உடலாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு
அவனை தூக்கிவிட துணையில்லையே. தேவப்பிள்ளையே, சிங்களாக கஷ்டப்படுறீங்களா, தனியாக போராடுறீங்களா? உங்களுக்கு உள்ள நல்ல ஆவிக்குரிய ஒரு நட்பு வேணும், நல்ல ஆவிக்குரிய சகோதரர்கள் ஐக்கியம் வேணும். ஒண்டியாக இருந்து கஷ்டப்படாதீங்க. ஒருவேளை ஜெபிக்கவே முடியலையா, 2 பேராக சேர்ந்து ஜெபம் பண்ணு, ஒரு குழுவாக இருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் என்னென்னலாம் சொன்னேன் நான். 2 பேர் கூடி இருக்கிறது நலம், தேவனை அண்டிக் கொள்வது நலம், வேதம் நமக்கு நலம், கர்த்தரை நம்புகிறது நம்ம நலம், கர்த்தரிடத்தில் தயை பெற்றுக்கொள்வது நலம். தேவ பிள்ளைகளே, இன்னும் 2 விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், வாசிக்க போகிறோம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க போகிறோம். பிரசங்கி, யுத்த ஆயத்தங்களை பார்க்கிலும் ஞானமே நலம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கொடுப்பான். தேவப்பிள்ளை, யுத்த ஆயுதங்களை பார்க்கலாம் ஞானம் நலம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஞானம் இல்லாமல் யுத்தம் பண்ணுவாங்க. யுத்த ஆயுதங்களை பார்க்கலாம் ஞானம் நல்லதான். கத்தியை தீட்டுறதை விட புத்தியை தீட்டுப்பா. கத்தி எடுத்தவன் கத்தியாலேயே செத்து போனான். இயேசு சொல்றார், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே மடிவான். பேதுரு பட்டயத்தை எடுத்து காதை வெட்டி விட்டார். தேவப்பிள்ளை, சவுல் கையில் பட்டயம் இருந்துச்சு, தாவீது கையில் ஞானம் இருந்தது. தாவீது சவுல் பட்டயத்தில் குத்தலான்னு பார்க்குறாரு, ஆனால் தாவீது யாழை வாசித்து அவர் அசுத்த ஆவியை துரத்த பார்க்குறார். ஞானம் இருக்கிறவங்க தான் அசுத்த ஆவியை நல்லா துரத்துவாங்க. அவங்க என்ன ஆவியுடையவங்கன்னு கண்டுபிடிச்சுவாங்க, என்ன வார்த்தையை சொல்லணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. அதனால தான் யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் என்னங்க, யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். பாவியான ஒரு ஆளை கூட வச்சீங்கன்னா நிறைய நன்மையை கெடுப்பான். அல்லேலூயா, நிறைய நன்மையை கெடுப்பான். தேவ பிள்ளைகளே, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனத்தை சொல்லி முடிச்சிடறேன், வாசிக்கலாம். பிரசங்கி 7:3, நகைப்பை பார்க்கலாம் துக்கிப்பதே நலமா, முக துக்கத்தினால் இதயம் சீர்படுமா. எல்லாம் சிரிச்சுட்டே இருக்கிற நல்லதுதான். சில நேரத்தில் நாம் துக்கிக்க வேண்டிய காலத்தை தேவன் அனுமதிக்கிறான். எல்லா நாளுமே சிரிச்சுன்னு தான் நல்லா இருக்குது, பைத்தியம் ஆகிடுவேன் இல்லையா? அதனால் தேவ பிள்ளைகளே, சில துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. சில நேரத்தில் அழ வேண்டிய காலம் இருக்குது. சிரிக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, ஓட ஒரு காலம் உண்டு, நடக்க ஒரு காலம் உண்டு, அமர ஒரு காலம் உண்டு, படுக்க ஒரு காலம் உண்டு. அதனால் தேவ பிள்ளைகளே, சிரிக்கிறதை பார்க்கலாம் கொஞ்சம் துக்கமாக இருந்து பாருங்க. அந்த துக்கத்தில் ஒரு சுகம் இருக்கும். ஆனால் எல்லா நாளும் துக்கமாக இருக்கக்கூடாது, எல்லா நாளும் துக்க முகமாகவே இருக்கக்கூடாது. உங்கள் முகத்தில் இருக்க சிரிச்ச முகமாக இருக்கணும். அந்த தேவ பிள்ளை, இப்போ என்னெல்லாம் நலம், இதெல்லாம் நமக்கு நலங்க, இதுவே நமக்கு நலங்க. என்னெல்லாம் நலன்னு சொன்னேன் நான். தேவ பிள்ளைகளை முதலாவது சொன்னேன், தேவ பிள்ளை கர்த்தரை நம்புகிறது நலம், அவரை அண்டி சார்ந்து கொண்டிருப்பது நலம். தேவ பிள்ளை தயை நலம். தேவ பிள்ளை வேதம் உனக்கு நலம். ஒற்றுமையாக இருப்பது நலம். தனியாக நிற்காதீங்க, ஒன்றா சேர்ந்துருங்க, தனிமைப்படுத்திக்காதீங்க. உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திங்கன்னா சத்ரு உங்களை வீழ்த்திடுவாங்க. 1ஆம் கிளாஸில் எங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம், நீங்கள் படிச்சிங்களான்னு தெரியும். 4 மாடு ஒன்றா இருந்துச்சு. அந்த 4 மாடு எதிர்க்க சிங்கம் ஓடி வந்துச்சு. வந்தோடனே அந்த 4 மாடு கொம்பை காட்டி முட்டிச்சு பாருங்க, சிங்கம் ஓடிடுச்சு. ஆனால் அந்த 4 மாடுகளுக்கு சண்டை வந்துடுச்சு. 4 மாடுகளுக்கு சண்டை வந்து தனித்தனியாக போச்சு. சிங்கம் பார்த்துச்சு, ஒரு காலத்தில் 4 மாடாக வந்து முட்டினீங்களே, இப்போ தனித்தனியாக மாட்டிக்கிட்டீங்களே, அப்போது ஒரு மாட்டி அது க்ளோஸ் பண்ணிடுச்சு. அன்பு பிள்ளைகளே, ஒண்டியாக இருக்காதீங்க, ஒண்டியாக இருக்காதீங்க, கூடியிருப்பது நலம். இருவர் இருந்தால் ஒருத்தன் விழுந்தா ஒருத்தன் எழுந்திருக்குவான். ஒரு முறை அப்படி தான் ஒரு இடத்துக்கு டூர் ட்ராவலில் 2 வீலரில் போயின்னு இருக்கும்போது என் கூட ஒரு பெரிய எங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்ச ஒரு மேனேஜர் நானும் வண்டியில் போயிட்டு இருந்தோம். திடீர்னு ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு நாய் குறுக்க வந்துடுச்சு. வேலை செய்கிற நாட்களில் திடீர்னு விழுந்தோடனே நாய் குறுக்க நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போனேன். எனக்கு தான் கொஞ்சம் பலமான அடி, கீழே விழுந்தவொடனே அப்படியே மயக்கமாக விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என் கூட இருந்த ஆள் என்ன பண்ணார், தூக்கி என்னை வண்டியில் ஆட்டோவில் போட்டு
ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனார். தேவப்பிள்ளை நான் ஒண்டியாக போயிருந்தேன்னா என்னை யார் தூக்கிட்டு போயிருப்பாங்க, ஒரு அனாதை போன மாதிரி போயிருப்பேன் நான். ஆனால் கூட ஒரு ஆள் இருந்துச்சுன்னா தேவப்பிள்ளை நமக்கு துணையாக இருக்கும். தேவப்பிள்ளைகளே, உங்களுக்கு துணையாக ஒரு ஆள் வேணும். அதனால தான் ஆண்டவர் ஏற்ற துணையை கொடுத்தார். சபை ஜனங்களோட ஐக்கியமாக இருங்க, சகோதர சிநேகமாக இருங்க, பகையை வளர்க்காதீங்க, பிரிவினை வளர்க்காதீங்க, கசப்பை வளர்க்காதீங்க, நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுங்க. வீம்பு பெருசு இல்லைங்க, காரியம்தாங்க பெருசு. வீம்பு நிறைய பேர் வீரியம் பெருசு இல்லை, காரியம்தான் பெருசு. உங்கள் வீம்பு ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்கள் கோபம் தேவ நீதியை நடப்பிக்கவே மாட்டாது. எது உங்களுக்கு நலமானது என்று கண்டுபிடிங்க, நலமானதை பிடித்து கொள்ளுங்க. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம் கண்களை மூடி. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காரியங்கள் இந்த காலையில் இதுவே நமக்கு நலம் என்று சொல்லுகிற ஒரு தலைப்பில் அநேக காரியங்களை நாங்கள் கேட்டோம். அப்பா, எங்களுக்கு நலமானதை நாங்கள் பிடித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாள் முழுதும் உடைய கிருபை தாங்கட்டும். இந்த வாரம் முழுதும் உடைய பிள்ளைகளை வழிநடத்தட்டும். நலமானதை அவர்கள் பிடித்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி ஓட கிருபை செய்யும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் பழக்க வழக்கம் என்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை புதிய கிருபை புதிய பலன் டிவோஷனில் சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.